ஒவ்வொரு காலையிலும் எழுந்து இன்று நான் விரும்புவதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லும் திறன்தான் செல்வத்தின் மிக உயர்ந்த வடிவமாகும். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க செல்வந்தர்களாக மாற விரும்புகிறார்கள். மகிழ்ச்சி என்பது ஒரு சிக்கலான விஷயம், ஏனெனில் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியில் ஒரு பொதுவான பிரிவு இருந்தால், மகிழ்ச்சியின் உலகளாவிய எரிபொருள் மக்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். நீங்கள் விரும்பியதை நீங்கள் விரும்பும்போது, நீங்கள் விரும்பும் நபருடன், நீங்கள் விரும்பும் வரை செய்யும் திறன் விலைமதிப்பற்றது. இது செலுத்தப்படும் மிக உயர்ந்த ஈவுத்தொகை பணமாகும். ஆங்கஸ் காம்பெல் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் உளவியலாளராக இருந்தார். 1910ஆம் ஆண்டில் நடந்தது. மக்களை மகிழ்ச்சியடையச் செய்தது எது என்பதை அறிய காம்பெல் விரும்பினார். அவரது 1981ஆம் ஆண்டு புத்தகமான தி சென்ஸ் ஆஃப் வெல்-பீயிங் இன் அமெரிக்கா பல உளவியலாளர்கள் கருதியதை விட மக்கள் பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதன் மூலம் தொடங்குகிறது. ஆனால் சிலர் மற்றவர்களை விட தெளிவாக, சிறப்பாக செயல்பட்டனர். வருமானம், புவியியல் அல்லது கல்வி ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றை நீங்கள் தொகுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள பலர் நீண்ட காலமாக மகிழ்ச்சியற்றவர்களாக முடிவடைகிறார்கள். மகிழ்ச்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த பொதுவான வகுத்தல் எளிமையானது. காம்பெல் அதை சுருக்கமாக கூறினார்: ஒருவரின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் வலுவான உணர்வை கொண்டிருப்பது நாம் கருத்தில் கொண்ட எந்த ஒரு புறநிலை வாழ்க்கை நிலைமைகளையும் விட நல்வாழ்வின் நேர்மறையான உணர்வுகளை நம்பகமான முன்கணிப்பாகும். உங்கள் சம்பளத்தை விட அதிகம், உங்கள் வீட்டின் அளவை விட அதிகம், உங்கள் வேலையின் கௌரவத்தை விட அதிகம், நீங்கள் விரும்புவதைச் செய்வதில் கட்டுப்பாடு, நீங்கள் விரும்பும்போது, நீங்கள் விரும்பும் நபர்களுடன் மக்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் பரந்த வாழ்க்கை முறை மாறுபாடு ஆகும். பணத்தின் மிகப்பெரிய உள்ளார்ந்த மதிப்பு இதை மிகைப்படுத்த முடியாது. உங்கள் நேரத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாட்டைக் கொடுக்கும் திறன். நீங்கள் என்ன செய்ய முடியும், எப்போது செய்ய முடியும் என்பதில் அதிக கட்டுப்பாட்டைக் கொடுக்கும் செலவிடப்படாத சொத்துக்களிலிருந்து வரும் சுதந்திரம் மற்றும் சுயாட்சியின் அளவை படிப்படியாகப் பெறுவது. ஒரு சிறிய அளவு செல்வம் என்பது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது வங்கியை உடைக்காமல் சில நாட்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கும் திறனை குறிக்கிறது. உங்களிடம் இல்லையென்றால் அந்த திறனை பெறுவது மிகப்பெரியது. நீங்கள் கண்டுபிடிக்கும் முதல் வேலையை எடுத்துக்கொள்வதை விட நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு நல்ல வேலைக்காக காத்திருப்பது சற்று அதிகம். அது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். 6 மாத அவசர செலவுகள் என்பது உங்கள் முதலாளியைப் பற்றி பயப்படாமல் இருப்பது. ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுவதற்கு சிறிது நேரம் ஒதுக்கினால் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும். இன்னும் குறைந்த ஊதியமானால் நெகிழ்வான மணிநேரத்துடன் ஒரு வேலையை எடுக்கும் திறன் என்று பொருள். ஒருவேளை குறுகிய பயணத்துடன் ஒன்று இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவ அவசர நிலையை சமாளிக்க முடியும். அதற்கு நீங்கள் எவ்வாறு பணம் செலுத்துவீர்கள் என்பதைப் பற்றி கவலைப்படாமல். பின்னர் தேவைப்படும்போது ஓய்வு பெறுவதற்கு பதிலாக நீங்கள் விரும்பும்போது ஓய்வு பெறுவீர்கள். நேரம் மற்றும் விருப்பங்களை வாங்க உங்கள் பணத்தை பயன்படுத்துவது ஒரு சில ஆடம்பர பொருட்களுடன் போட்டியிடக்கூடிய வாழ்க்கை முறை நன்மையை கொண்டுள்ளது. கல்லூரி முழுவதும் நான் ஒரு முதலீட்டு வங்கியாளராக இருக்க விரும்பினேன். அதற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது: அவர்கள் நிறைய பணம் சம்பாதித்தனர். அது மட்டுமே இயக்கி நான் 100% நேர்மறையாக இருந்தேன். அதை பெற்றவுடன் என்னை மகிழ்ச்சியடையச் செய்யும். எனது இளைய ஆண்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு முதலீட்டு வங்கியில் கோடைகால இன்டர்ன்ஷிப் பெற்றேன். மேலும் நான் தொழில்முறை லாட்டரியை வென்றேன் என்று நினைத்தேன். இதைத்தான் நான் எப்போதும் விரும்பினேன். மனிதர்கள் நீண்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மணிநேரங்களில் வேலை செய்கிறார்கள். உண்மையில் பெரும்பாலானவர்களால் அதை சமாளிக்க முடியாது. நள்ளிரவுக்கு முன் வீட்டிற்குச் செல்வது ஒரு ஆடம்பரமாக கருதப்பட்டது. மேலும் அலுவலகத்தில் ஒரு பழமொழி இருந்தது: நீங்கள் சனிக்கிழமையன்று வேலைக்கு வரவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வருவதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த வேலை அறிவார்ந்த தூண்டுதலாக இருந்தது, நல்ல ஊதியம் பெற்றது, மேலும் என்னை முக்கியமானவனாக உணர வைத்தது. ஆனால் என் நேரத்தின் ஒவ்வொரு நொடியும் என் முதலாளியின் கோரிக்கைகளுக்கு அடிமையாக மாறியது. இது
என் வாழ்க்கையின் மிகவும் துயரமான அனுபவங்களில் ஒன்றாக மாற்ற போதுமானதாக இருந்தது. இது 4 மாத பயிற்சியாக இருந்தது. 1 மாதம் காத்திருந்தேன். இதில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால், நான் வேலையை நேசித்தேன். நான் கடினமாக உழைக்க விரும்பினேன். ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அட்டவணையில் நீங்கள் விரும்பும் ஒன்றைச் செய்வது நீங்கள் வெறுக்கிற ஒன்றைச் செய்வதைப் போலவே உணரக்கூடும். இந்த உணர்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உளவியலாளர்கள் இதை எதிர்வினை என்று அழைக்கிறார்கள். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் சந்தைப்படுத்தல் பேராசிரியரான ஜோனா பெர்கர் இதை நன்கு சுருக்கமாகக் கூறினார். மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதைப் போல உணர விரும்புகிறார்கள் ஓட்டுநர் இருக்கையில். நாம் அவர்களை ஏதாவது செய்ய வைக்க முயற்சிக்கும்போது அவர்கள் ஊனமுற்றவர்களாக உணர்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்ததைப் போல உணர்வதற்கு பதிலாக நாங்கள் அதை அவர்களுக்காக செய்தோம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். எனவே அவர்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருந்திருந்தாலும் கூட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அல்லது வேறு ஏதாவது செய்கிறார்கள். 2-5 அந்த கூற்று எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் விரும்புவதைச் செய்ய அனுமதிக்கும் ஒரு வாழ்க்கையை நோக்கி பணத்தை சீரமைப்பது நீங்கள் விரும்பும் போது, நீங்கள் விரும்பும் யாருடன், நீங்கள் விரும்பும் இடத்தில், நீங்கள் விரும்பும் வரை நம்ப முடியாத வருவாயைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். மிட் டவுன் மன்ஹாட்டனில் எனக்கு ஒரு நாள் வேலை இருந்தது. ஆண்டுக்கு $20,000 செலுத்துகிறேன். குறைந்தபட்ச ஊதியம் பற்றி நான் ஒருபோதும் வெளியே சாப்பிட்டதில்லை. ஒருபோதும் டாக்ஸியில் சென்றதில்லை. எனது வாழ்க்கைச் செலவு மாதத்திற்கு சுமார் $1000 இருந்தது. நான் மாதத்திற்கு $1800 சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். நான் இதை 2 ஆண்டுகளுக்குச் செய்தேன். $12,000 சேமித்தேன். அப்போது எனக்கு 22 வயது. எனக்கு $12,000 கிடைத்ததும் நான் எனது வேலையை விட்டுவிட்டு ஒரு முழுநேர இசைக்கலைஞராக முடியும். எனது வாழ்க்கைச் செலவைச் செலுத்த மாதத்திற்கு சில நிகழ்ச்சிகளைப் பெற முடியும் என்று எனக்குத் தெரியும். அதனால் நான் சுதந்திரமாக இருந்தேன். 1 மாதத்திற்குப் பிறகு நான் என் வேலையை விட்டுவிட்டேன். மீண்டும் ஒருபோதும் வேலை கிடைக்கவில்லை. இந்த கதையை நான் என் நண்பரிடம் சொல்லி முடித்ததும் அவர் மேலும் கேட்டார். இல்லை, அவ்வளவுதான் என்று சொன்னேன். அவர், இல்லை, நீங்கள் உங்கள் நிறுவனத்தை விற்றபோது என்ன என்றார். நான் இல்லை என்று சொன்னேன். அது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அது வங்கியில் இருந்த பணத்தை விட அதிகம். எனக்கு 22 வயதாக இருந்தபோது இந்த வித்தியாசம் ஏற்பட்டது. 2-6 உலக வரலாற்றில் பணக்கார நாடாக அமெரிக்கா உள்ளது. ஆனால் அதன் குடிமக்கள் சராசரியாக 1950களில் இருந்ததை விட இன்று மகிழ்ச்சியாக உள்ளனர் என்பதற்கான சான்றுகள் மிகக் குறைவு. அப்போது செல்வமும் வருமானமும் மிகவும் குறைவாக இருந்தன. நடுத்தர மட்டத்தில் கூட மற்றும் பணவீக்கத்திற்கு சரி செய்யப்பட்டது. 140 நாடுகளில் உள்ள 1,50,000 பேரின் 2019 கேலப் கருத்துக் கணிப்பில் சுமார் 45% அமெரிக்கர்கள் முந்தைய நாள் நிறைய கவலையை உணர்ந்ததாக கூறினர். 2-7 உலக சராசரி 39% ஆகும். 55% அமெரிக்கர்கள் முந்தைய நாள் நிறைய மன அழுத்தத்தை உணர்ந்ததாக கூறினர். உலகின் பிற பகுதிகளிலும் 35% பேர் அதையே சொன்னார்கள். இங்கே என்ன நடந்தது என்பதன் ஒரு பகுதி என்னவென்றால், நாங்கள் எங்கள் அதிக செல்வத்தை பெரிய மற்றும் சிறந்த பொருட்களை வாங்க பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் நாங்கள் ஒரே நேரத்தில் எங்கள் நேரத்தின் மீது அதிக கட்டுப்பாட்டை கைவிட்டுவிட்டோம். சிறந்த முறையில் அந்த விஷயங்கள் ஒருவருக்கொருவர் ரத்து செய்கின்றன. 1955ஆம் ஆண்டில் பணவீக்கத்திற்கு சரி செய்யப்பட்ட சராசரி குடும்ப வருமானம் $29,000 ஆக இருந்தது. 2080 ஆம் ஆண்டில் இது $62,000க்கும் அதிகமாக இருந்தது. 1950களின் அமெரிக்கருக்கு ஒரு சராசரி குடும்பத்திற்கு கூட கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கையை வாழ அந்த செல்வத்தை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம். சராசரி அமெரிக்க வீடு 1950இல் 983 சதுர அடியிலிருந்து 2018இல் 2436 சதுர அடியாக அதிகரித்தது. சராசரி புதிய அமெரிக்க வீட்டில் இப்போது குடியிருப்பாளர்களை விட அதிக குளியலறைகள் உள்ளன.
எங்கள் கார்கள் வேகமானவை மற்றும் மிகவும் திறமையானவை. எங்கள் தொலைக்காட்சிகள் மலிவானவை மற்றும் கூர்மையானவை. மறுபுறம் நம் காலத்திற்கு என்ன நடந்தது என்பது முன்னேற்றம் போல் தெரியவில்லை. இப்போது நம்மில் அதிகமானவர்களுக்கு இருக்கும் வேலைகளுடன் நிறைய காரணங்கள் தொடர்புடையவை. ஜான் டி ராக்பெல்லர் எல்லா காலத்திலும் மிகவும் வெற்றிகரமான வணிகர்களில் ஒருவர். அவர் ஒரு தனிமையானவராகவும் இருந்தார். தனது பெரும்பாலான நேரத்தை தனியாக செலவிட்டார். அவர் அரிதாகவே பேசினார். வேண்டுமென்றே தன்னை அணுக முடியாதவராக மாற்றிக்கொண்டார். நீங்கள் அவரது கவனத்தை ஈர்த்தபோது அமைதியாக இருந்தார். அவர் மற்றவர்களை பேச அனுமதிக்கிறார். அதே நேரத்தில் அவர் உட்கார்ந்து எதுவும் சொல்லவில்லை. கூட்டங்களின் போது அவரது மௌனத்தைப் பற்றி கேட்டபோது ராக்ஃபெல்லர் அடிக்கடி ஒரு கவிதையை ஓதினார். ஒரு புத்திசாலி வயதான ஆந்தை ஒரு ஓக் மரத்தில் வசித்து வந்தது. அவர் எவ்வளவு அதிகமாகப் பார்த்தாரோ அவ்வளவு குறைவாகப் பேசினார். எவ்வளவு குறைவாகப் பேசினார் அவ்வளவு அதிகமாகக் கேட்டார். நாம் அனைவரும் ஏன் அந்த புத்திசாலி வயதான பறவையைப் போல இல்லை? ராக்ஃபெல்லர் ஒரு விசித்திரமான மனிதர். ஆனால் இப்போது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பொருந்தும் ஒன்றை அவர் கண்டுபிடித்தார். ராக்ஃபெல்லரின் வேலை கிணறுகளை தோண்டுவது, ரயில்களை ஏற்றுவது அல்லது பீப்பாய்களை நகர்த்துவது அல்ல. சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுப்பதுதான். ராக்ஃபெல்லரின் தயாரிப்பு அவரது வழங்கக்கூடியது. அவர் தனது கைகளால் செய்ததோ அல்லது அவரது வார்த்தைகளாலோ கூட இல்லை. அதைத்தான் அவர் தனது தலைக்குள் கண்டுபிடித்தார். அங்குதான் அவர் தனது பெரும்பாலான நேரத்தையும் ஆற்றலையும் செலவிட்டார். பெரும்பாலான மக்களுக்கு ஓய்வு நேரம் அல்லது ஓய்வு நேரம் போல் தோன்றிய பெரும்பாலான நாட்களில் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவர் தொடர்ந்து தனது மனதில் வேலை செய்து பிரச்சினைகளை சிந்தித்து வந்தார். இது அவரது நாளில் தனித்துவமாக இருந்தது. ராக்ஃபெல்லரின் காலத்தில் கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளும் உங்கள் கைகளால் செய்ய வேண்டியிருந்தது. 1870ஆம் ஆண்டில் பொருளாதார நிபுணர் ராபர்ட் கார்டனின் கூற்றுப்படி 46% வேலைகள் விவசாயத்திலும் 35% வேலைகள் அல்லது உற்பத்தியிலும் இருந்தன. சில தொழில்கள் ஒரு தொழிலாளியின் மூளையை நம்பியிருந்தன. நீங்கள் யோசிக்கவில்லை. நீங்கள் இடையூறு இல்லாமல் உழைத்தீர்கள். உங்கள் வேலை வெளிப்படையாகவும் உறுதியாகவும் இருந்தது. இன்று அது புரட்டப்பட்டது. 38% வேலைகள் இப்போது மேலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் தொழில் வல்லுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளன. இவை முடிவெடுக்கும் வேலைகள். மற்றொரு 41% சேவை வேலைகள் பெரும்பாலும் உங்கள் செயல்களைப் போலவே உங்கள் எண்ணங்களையும் நம்பியுள்ளன. 950 களின் வழக்கமான உற்பத்தி தொழிலாளரை விட ராக்ஃபெல்லருடன் நெருக்கமாக இருக்கும் வேலைகள் நம்மில் பலருக்கு உள்ளன. அதாவது, நாம் கடிகாரத்தை விட்டு வெளியேறி தொழிற்சாலையை விட்டு வெளியேறும்போது நம் நாட்கள் முடிவடையாது. நாங்கள் தொடர்ந்து எங்கள் தலையில் வேலை செய்கிறோம். அதாவது, வேலை ஒருபோதும் முடிவடையாது என்று உணர்கிறோம். உங்கள் வேலை கார்களை கட்டுவதாக இருந்தால், நீங்கள் அசெம்பிளி வரிசையில் இல்லாதபோது நீங்கள் செய்யக்கூடியது மிகக் குறைவு. நீங்கள் வேலையிலிருந்து பிரிந்து உங்கள் கருவிகளை தொழிற்சாலையில் விட்டுச் செல்கிறீர்கள். ஆனால் உங்கள் வேலை ஒரு சந்தைப்படுத்தல் பிரச்சாரத்தை உருவாக்குவதாக இருந்தால், ஒரு சிந்தனை அடிப்படையிலான மற்றும் முடிவெடுக்கும் வேலை, உங்கள் கருவி, உங்கள் தலை, அது உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது. உங்கள் பயணத்தின் போது, நீங்கள் இரவு உணவு தயாரிக்கும்போது, உங்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும்போது, காலையில் 3 மணிக்கு எழுந்ததும் மன அழுத்தத்தில் உங்கள் திட்டத்தைப் பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் 1950இல் இருந்ததை விட குறைவான மணிநேரங்கள் கடிகாரத்தில் இருக்கலாம். நீங்கள் 44 மணி நேரம் 7 நாட்கள் வேலை செய்வதைப் போல உணர்கிறீர்கள். தி அட்லாண்டிக்கின் டேரக் டாம்சன் ஒருமுறை இதை இவ்வாறு விவரித்தார்: 21ஆம் நூற்றாண்டின் இயக்க உபகரணங்கள் ஒரு சிறிய சாதனமாக இருந்தால், நவீன தொழிற்சாலை ஒரு இடமாக இல்லை என்று அர்த்தம். அதுவே அந்த நாளாகும். கணினி யுகம் அலுவலகத்திலிருந்து உற்பத்தித்திறன் கருவிகளை விடுவித்துள்ளது. பெரும்பாலான அறிவுத் தொழிலாளர்கள், அவற்றின் மடிக்கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள், சிறிய அனைத்து நோக்கத்திற்கான ஊடக தயாரிக்கும் இயந்திரங்கள், கோட்பாட்டளவில் 2 மணி நேரத்திற்கு பிறகு உற்பத்தி செய்ய முடியும். டோக்கியோ வீவர்க்கில் 2 மணி அல்லது படுக்கையில் நள்ளிரவில். முந்தைய தலைமுறைகளுடன் ஒப்பிடுகையில்
உங்கள் நேரத்தின் மீதான கட்டுப்பாடு குறைந்துவிட்டது. நாம் சராசரியாக முன்னெப்போதையும் விட பணக்காரர்களாக இருந்தாலும் மக்கள் அதிக மகிழ்ச்சியாக உணரவில்லை என்பதில் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருப்பதால் இதை தீர்ப்பது எளிதான காரியமல்ல. முதல் படி என்னவென்றால், கிட்டத்தட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது செய்யாது என்பதை ஒப்புக்கொள்வதுதான். 30 பாடங்கள் என்ற தனது புத்தகத்தில் ஜெரண்டாலஜிஸ்ட் கார்ல் பில்லெமர் 1000 வயதான அமெரிக்கர்களை நேர்காணல் செய்தார். அவர்கள் பல தசாப்த கால வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்களை தேடினர். அவர் இவ்வாறு எழுதினார்: யாரும் 1000-ல் ஒருவரும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் முடிந்தவரை கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்து நீங்கள் விரும்பும் பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. யாரும் ஒரு தனிநபர் கூட உங்களைச் சுற்றியுள்ளவர்களைப் போலவே பணக்காரர்களாக இருப்பது முக்கியம் என்றும், அவர்கள் செய்வதை விட உங்களிடம் அதிகமாக இருந்தால் அது உண்மையான வெற்றி என்றும் கூறவில்லை. யாரும் ஒரு தனி நபர் கூட நீங்கள் விரும்பும் எதிர்கால சம்பாதிக்கும் சக்தியின் அடிப்படையில் உங்கள் வேலையை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. தரமான நட்புகள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பது. தங்கள் குழந்தைகளுடன் தரமான கட்டமைக்கப்படாத நேரத்தை செலவிடுவது போன்ற விஷயங்களை அவர்கள் மதிக்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பணத்தை அல்லது உங்கள் பணம் வாங்குவதை அவர்கள் விரும்பும் அளவுக்கு அருகில் எங்கும் விரும்பவில்லை. குறிப்பாக அவர்கள் உங்களை அவர்களுடன் விரும்புகிறார்கள் என்று பில்லெமர் எழுதுகிறார். எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்தவர்களிடமிருந்து இதை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துவதே அதிக ஈவுத்தொகை செலுத்தும் பணமாகும். இப்போது பணம் செலுத்தும் மிகக் குறைந்த ஈவுத்தொகைகளில் ஒன்றைப் பற்றிய ஒரு சிறிய அத்தியாயம்.